அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க. போஸ்ட் ஆஃபீஸுடைய சுகன்யா சம்ருதி அக்கவுண்ட், அதாவது சுகன்யா சம்ருதி ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண் குழந்தை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஸ்கீமை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சேவிங் ஸ்கீம் மூலமாக உங்கள் குழந்தையோடைய ஃப்யூச்சரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி க்ரியேட் பண்ண முடியும்னா அதுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க பார்ப்போம். இதை பற்றி ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேற வந்து கிளியராக இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன்லேருந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெனிஃபிட்டடாக வருதுங்கிற வரைக்கும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோன்னாவே மெயினாக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான். இந்த ஸ்கீம் வந்துட்டு கேர்ள் சைல்டுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம்ங்க, அதாவது ஸ்மால் சேவிங் ஸ்கீம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நடுத்தர குடும்பத்துலேயுமே வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னாவே ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் க்ரியேட் பண்ண சின்ன அமௌண்ட்டாக வந்து நீங்கள் சேர்த்து உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டியை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், ஓகேங்களா. இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு தான். அதே போல் ரொம்ப முக்கியமாக ட்ரிபிள் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. இதுக்கு வந்து டேக்ஸே கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் அமௌண்ட்டு கட்டுறீங்களா அதுக்கும் டேக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதா அதுக்கும் டேக்ஸ் கிடையாது, மெச்சூரிட்டியில் பல்காக ஒரு அமௌண்ட் வருதா அதுக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்துடலாம். ஸோ அப் டு 10 இயர் ஓல்டு சைல்டு இருக்காங்க, அதாவது கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இப்போவே கூட நீங்கள் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட யோசிக்காதீங்க. 10 வயது முடிகிறதுக்குள்ளே உங்கள் குழந்தைக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் குழந்தை வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கணும் அன்டில் மெச்சூரிட்டி. உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் தான் இருக்க போகிறீங்க, அதே போல் இந்திய சிட்டிசன்ஷிப்லேயே தான் இருக்க போகிறீங்கன்னு கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. ஒன்லி பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் தான் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் குழந்தையோட பேரில். எப்படின்னா, குழந்தையுடைய 18 வயது வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டுட்ருப்பீங்க. 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு சிங்கிள் அக்கௌண்ட்டாக அவங்களோட பார்வையில் வந்து விடுற மாதிரி இருக்கும். அதே போல் முக்கியமாக ஒரு குடும்பத்துக்கு அப் டு 2 அக்கௌண்ட்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு ஓப்பன் பண்ண முடியும். அதாவது சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு 1 மட்டும்தான் இருக்கணும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து 2 ட்வின் பேபி பிறந்துடுறாங்க அப்படின்னா 3 பெண் குழந்தைங்க வந்துடுறாங்க இல்லையா, அப்போது அந்த இடத்துல வந்து 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விடுறாங்க. அல்லது ட்ரிப்ளெட் அப்படின்னு இருந்தாலும் 3 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண விடுறாங்க. அதர்வைஸ் ஒவ்வொரு குழந்தையா 3 குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் 2 சைல்டுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இல்லை ஏதாவது ஒரு 2 சைல்டுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க, அதான் வந்து கணக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு காசு சேர்க்கறதுக்காக கவர்மெண்ட்டே உருவாக்கின திட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் போகிறப்போ லேக்ஸில் செலவாகும் இல்லையா, அதே போல் மேரேஜ் எக்ஸ்பென்சஸும் அதே போல் தான் செலவாகும். அதை வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டெபாசிட் லிமிட்டு. மினிமம் நீங்கள் ஒரு வருடத்துக்கு 250 ரூபாய் கட்டி கூட இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டலாம். ஸோ நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து கட்ட முடியும். மினிமம் வந்து 250 ரூபாயிலேருந்து கூட எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து எத்தனை டைம் நான் டெபாசிட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஒரு மாதத்தில் நீங்கள் 10 டைம் கூட இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் 50 டைம் கூட டெபாசிட் பண்ணலாம். ஸோ மந்த்லி எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் இயர்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. கையில் காசு வர்றப்பெல்லாம் வந்து கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம், ஓகேங்களா. இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் பேமெண்ட் மெத்தட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ மாதம் தான் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு லம்சமாக வருது அப்படின்னா நீங்கள் லம்சமாக 1 டைம் பெர் இயர் அப்படின்னு கூட பே பண்ணலாம், அல்லது மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்டை கூட பே பண்ண முடியும், ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். இந்த பேமெண்ட் மெத்தடு கொடுக்குறனால என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு வேளை
கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஜாஸ்தி வருது அப்படின்னா ஜாஸ்தியாக போட்டு அதுக்கு நல்ல வட்டியில் நல்ல ஒரு லம்சம் கிரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறது எத்தனை வருஷம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். 15 வருஷங்க. நீங்கள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதமே நீங்கள் சுகன்யா சம்ருதி யோஜனா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க உங்கள் குழந்தைக்காக அப்படின்னா குழந்தை 15 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஒரு மாதம் 250 ரூபா கூட பே பண்ணலாம். அடுத்த மாதம் நீங்கள் வந்துட்டு 50,000 கூட பே பண்ண முடியும். அதுதான் வந்து இதில் இருக்கிற பியூட்டியே. அடுத்து டிஃபால்ட் இன் டெபாசிட். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு 50 ரூபா பெனால்ட்டியோட போன வருஷத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் மினிமம் அமௌண்ட் இருக்குல்ல அதை பே பண்ணிட்டு கூட இந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஆனால் பெனால்ட்டி வந்து ஒரு 50 ரூபா வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் வந்து கட்டாமல் ஒரு வருஷம் ஃபுல்லும் விட்டுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். பட் 15 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னைக்கு போய் மறுபடியும் இந்த பெனால்ட்டியை கட்டிட்டு வருஷத்துக்கான அந்த 250 ரூபாயை நீங்கள் வந்து கட்டிட்டு மறுபடியும் வந்து கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலேருந்து மறுபடியும் வந்து ரெனுவல் ஆகி ஒர்க் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொன்னேன். ஆமாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துட்டிங்கன்னா 8.2% per annum. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இதுதான். அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து காம்பவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்து மெச்சூரிட்டி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 21 வருஷம் கழித்து நீங்கள் பணத்தை எடுக்கலாம். அதாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் குழந்தைக்கு கட்டுவீங்க அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை. அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து 21 வருஷத்தில் எடுக்கலாம். ஆர் எனக்கு வந்து குழந்தைக்கு 18 வயசுக்கு அப்புறம் நான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 21 வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 15 வருஷம் தான். பட் அந்த 15 வருஷம் பே பண்ண அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 21 வருஷம் வரைக்கும், அதாவது மறுபடியும் ஒரு 6 வருஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வட்டி அப்படிங்கிறது போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஃபுல்லுமே பண்ண முடியும். பட் உங்களுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. அதே போல் பார்ஷியல் வித்ட்ரால் அலௌடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஒன்ஸ் உங்கள் குழந்தை 10th பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரால் வந்து பண்ணலாம். ஆர் 18 வயசு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம். பட் அப் டு 50% அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அது பார்த்துக்கோங்க. பார்ஷியல் வித்ட்ரால் அப்படின்னா அதிகபட்சமாக 50% தான் விடுவாங்க. அடுத்து முக்கியமானது டேக்ஸ் பெனிஃபிட்டு. ஒரு வருஷத்தில் 1.5 lakh rupees வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் டெபாசிட்டு. அந்த 1.5 lakhs rupeesக்குமே உங்களுக்கு டேக்ஸே போட மாட்டாங்க. ஸோ செக்ஷன் 80C கீழே நீங்கள் டேக்ஸ் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதே போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் இல்லையா, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கிடையாது. மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, பல்காக வரும். ஓகேங்களா, நீங்கள் நல்ல அமௌண்ட் கட்டுறீங்கன்னா பல்காக வரும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக. உங்களுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்தாவே என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பட் இது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வந்தாலும் கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இது சுகன்யா சம்ருதி யோஜனா மூலமாக உங்கள் குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் பல்காக வந்தாலும் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அடுத்து முக்கியமானது டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். குழந்தையுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தையுடைய 2 ஃபோட்டோஸ் வேணும். உங்களுடைய 2 ஃபோட்டோவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸோடைய ஐடென்டிட்டி கார்டு ஆர் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தையுடைய ஆதார் கார்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்துட்டிங்கன்னா போத் பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டுக்கு வேணும். ஏன்னா குழந்தைக்கும் அப்பாவுக்கும் ஆர் அம்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரே அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்காங்க அப்படிங்கிறது வச்சு தான். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி வேணும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்குமே பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். நான் வந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடலை, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓவராலாக போட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் குழந்தைக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வந்து அப்படி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ மாதம் அதை நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம். சரி, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லம்சமாக கூட அப்படின்னாலும் கூட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 4,61,000 ரூபாய் வருது. அதுவே ஒரு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா
11,54,000 உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் ஓவராலாக. அதுவே 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 23,09,000 உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வருது. அதுவே ஒரு 75,000 3/4 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 34,63,789 வருது. அதுவே ஒரு வருஷத்துக்கு 1,00,000 மாதம் கிட்டத்தட்ட 10,000 பக்கமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 46,18,000. அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. உங்கள் குழந்தைக்கு ஒரு 50 லட்சம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 15 வருஷம் வந்து அமௌண்ட்டு சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. 1,00,000 போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுடைய அந்த ஹையர் எஜுகேஷன் அதாவது 10th மேலே தான் உங்களுக்கு நிறைய செலவு அப்படிங்கிறது வரும். சின்ன வயசில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய செலவு அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி வராது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஏறி தான் போச்சு. பட் அதுலேயும் நீங்கள் ஒரு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1,00,000 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வந்து 15 வருஷம். ஸோ 15 வருஷம் டோட்டலாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 15 லட்சம். அப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி மட்டும் 46 லட்சமாக வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் நீங்கள் கட்டின 15 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் 31,18,385 ரூபாயாக வருது. ஸோ 15 லட்சம் டபுள் மடங்கா ஓகேங்களா 31 லட்சமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னா இதுதான். குழந்தைங்களுக்காக அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து கால்குலேட்டர்லாம் நிறைய நெட்டில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போய் போட்டு பாருங்கள். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஃபைனலாக வந்து இந்த ஸ்கீம் மூலமாக சேர்க்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல மாதம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. த பெஸ்ட்டு ஸ்கீம் வந்துட்டு சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் ஸ்கீம். தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்கீமுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஆண் குழந்தைங்களுக்கான ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.